வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நேற்று ஒரு வழியாக பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிச்சாச்சு. பெரிய ஆரவாரமாக இருக்கும்னு பெருசாக ரொம்ப நினச்சாங்க. 1000 இடத்துல கேமரா போட்டு மாநகராட்சி நகராட்சி அங்கே இங்கேன்னு போட்டு பட்ஜெட்டை பார்க்கட்டும் மக்கள் அப்படிங்கிறக்கா ஏற்பாடு பண்ணாங்க. ஒரு திரையரங்கே குறைந்த வச்சு 50,000 1 லட்சம் வரைக்கும் செலவாயிருக்கும். எல்லாரும் வெறும் சேராத்தே இருந்துச்சு. பட்ஜெட்டை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. சுருக்கமாக நாட்டு மக்கள் யாரும் பட்ஜெட்டை பார்க்கல. நீங்கள் உட்காந்துக்கிட்டு அங்கே ஒரு 200 பேர் உட்காந்துக்கிட்டு வாய்ச்சிய. இதுதான் எனக்கு பார்க்க தெரியுது. பெருசாக ஒன்றும் தெரியல. 2500 கொடுக்கலாம்ங்கிற ஒரு திட்டத்தில் வந்திய. கடைசியில் என்ன காரணமோ தெரியல, பின்வாங்கிட்டிய. என்ன காரணமும் தெரியல. ஏன்னா இவ்வளோ ஏற்பாடு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. இத்தனை பட்ஜெட்டுக்கும் 1000 திரையில போட்டு நாடு முழுக்க எல்லாரும் பட்ஜெட்டை பாருங்கன்னு சொல்லலை. இப்போ காட்டுறீங்கன்னா ஏதோ உங்கள்கிட்ட ஒரு திட்டம் இருந்திருக்கு, பலமா நாட்டு மக்களை பேச வைக்கணும்னு. திட்டத்துக்குள்ள போயிருக்கிய. என்னன்னு தெரியல, ராத்திரி பின்வாங்கிட்டிய. வேணாம், இது சாத்தியப்படாது, இப்போ அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சாத்தியப்பட்டிய. 2500 பெண்கள் கொடுக்க போறோம்னு பேப்பர்ல எல்லாம் வந்துருந்துச்சு. இன்னைக்கு அறிவிக்க போறாங்க, வைக்க போறாங்கலாம் வந்துருந்துச்சு. ஆனா அந்த திட்டம் தற்போது கிடையாது. ஆனா இருக்கும் அப்படின்னு ரகசியமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஹெண்டே என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே மாசத்துக்கு 1500 மெனிக்கு சொல்லிட்டார். ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடியே போட்டார். எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு 7500 மெனிக்கு போட்டு விட்டாங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க, நிப்பாட்ட சொல்லி. இல்லை ஏற்கனவே போட்ட திட்டம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு திட்டத்தை போட்டு எலெக்ஷனுக்கு ஜனவரி மாதம் அல்லது பிப்ரவரி மாதம் வாங்குறாப்புல முன்தேதியிட்டு, அதாவது ஒரு ஆளுக்கு 10,000 கிடைக்கிறாப்புல, 15,000 கிடைக்கிறாப்புல ஒரு திட்டம் வச்சு கொடுக்குறாப்புல ஒரு திட்டம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க வண்டவாளம் தண்டவாளம் ஆகி போச்சுன்னு. இவங்க மேல நிர்வாகத்து மேல நம்பிக்கையே கிடையாது. மக்களை பணத்தை கொடுத்துட்டே ஏமாத்தணும். அது நம்ம பணமா இருக்கலாம், அரசாங்க பணமா இருக்கலாம். மொத்தமா என் கையில ஒரு 5,000 10,000 காமிச்சாத்தேன், இப்படி ஒரு 500 ஆட்டுனாத்தேன் இந்த படம் ஒடுங்கும். இல்லைன்னா நல்லா உசு உசுன்னுக்கிட்டே இருக்கும், நம்மளாம் தீர்த்து கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினுக்கே ஒரு பயம் தட்டிருச்சு. அதனாலே ஒரு ரகசிய திட்டம் ஒன்று வச்சிருக்கிய. மகாராஷ்டிரா போல நம்ம ஒரு மொத்தமாக ஒரு தொகையை கொடுத்து எலெக்ஷன் நேரத்தில் உறுதியாக அமுக்கி இந்த பய மக்களை திருப்பி ஒரு நெத்தியில் ஒரு அடி அடிச்சு திருப்பி ஒரு 5 வருஷம் ஆட்சியை தொடருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிருக்க வேலைக்கு அது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நடக்கும்னே எங்களுக்கு தெரியல. இன்னொரு விஷயம், இந்த பட்ஜெட்டே என்னை கடை தேவையில்லாத விஷயம். என்ன புதுசாக இருக்குது இந்த பட்ஜெட்டில் சொல்லுங்க. இது உங்களுக்கு 1 வருஷத்துக்கு இருக்கா? இதே இலவா 25 to 26 பட்ஜெட் வரப்போகுது, 24 to 23 பட்ஜெட் வரப்போகுது, 15 to 16 பட்ஜெட் வரப்போகுது. இதே அக்கப்படா போச்சு. என்ன பட்ஜெட்ல என்ன இருந்துச்சு? பழைய விஷயம் தான். எந்த விஷயமே உருப்படியா கிடையாது. 1 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், 50,000 பேருக்கு வீடு கட்ட போறேன். இதெல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம். இன்னைக்கு நேரத்தில் இல்ல. பட்ஜெட் ஆரம்ப காலத்துல இருந்து, பக்தவச்சல காலத்துல இருந்து, ராஜாஜி காலத்துல இருந்து இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் தான். புதுசாலாம் எதுவுமே கிடையாது. சும்மா பிரகாசம் காலத்துல இருந்தே இருக்கு. முதலமைச்சர் தமிழ்நாட்டில் பிரகாசம் தான். அவர் காலத்துல இருந்தே இது இருக்கு. பட்ஜெட்டை வீடு கட்டி கொடுக்குறது, ஓய்வூதியம் கொடுக்குறது எல்லாமே இருக்கு. புதுசா எதுவுமே தேவை என்ன கேட்டா பட்ஜெட்டே வருஷம் போட வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி பட்ஜெட் போட்டீங்கன்னா மொத்தமா போன வருஷம் இருக்கதான் இந்த வருஷமா ஒரே அடி. இதை அடிச்சுட்டு போற கண்ணைக்கோ உட்காந்து 1 ரூபாய்க்கு எவ்வளவு செலவாகுது, இவனுக்கு 10 காசு போகுது, அவனுக்கு 20 காசு போகுது, 4 நாள் கடை வாங்கினேன், 4 நாள் கைமாத்து கொடுத்தேன். இது என்ன இதான் பட்ஜெட்டு? இதெல்லாம் தேவை என்ன கேட்டா பட்ஜெட்டு தேவையில்லை. போன வருஷம் என்னவோ அதாப்பா இந்த வருஷம். அல்லது கூடுதலா ஒரு 20,000 வீடு கட்டி கொடுக்கும்ப்பா, கூடுதலா ஒரு 100 பேருக்கு ஓஏபி கொடுக்குறோம்ப்பா, கூடுதலா 100 பேருக்கு இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம்ப்பா. வேலை முடிச்சு. இதுதானே பட்ஜெட்டு. இதுக்கு எதுக்கு உட்காந்து கூட்டிக்கிட்டு திரையை போட்டுக்கிட்டு ஆடம்பரமா இவங்க பெரிய ரகசியம் காக்கிற மாதிரி காத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத என்னை கேட்டா. இதுல விஷயம் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு இடையில ஆசிரியர் கூட்டமைப்பு பூரா நேற்று சாக்டோச்சியை பூரா கூட்டி பேசிட்டாங்க. நாங்க போராட போறோம், 23ஆம் தேதி உண்ணாவிரதம் இருக்க போறோம். முதலமைச்சர் 4 வருஷம் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி எல்லா போராட்டத்திலையும் எங்களோட கலந்துக்கிட்டாரு. ஆனா இப்ப நாங்க தேதி கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, சந்திக்க ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு, போங்கடா அப்படிங்கிறாரு. அப்ப ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறதா சொல்றாங்க. ஆசிரியர் கூட்டமைப்பு அதே போல சாக்டோச்சியோ எல்லாரும் கடுமையா போராட ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இனி எங்கே போய் நிற்கும்னு தெரியல. ஆக மொத்தத்துல எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாது அப்படிங்கிற முடிவுக்கு முதலமைச்சர் வந்துட்டார். நான் என்ன சொல்ல வர்றேன், அவங்கள கூப்பிட்டு பத்திரிகையில ஒரே அடி அடிச்சு விட்டுருங்க. அவங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா பணம் கொடுக்கணும். அரசாங்கத்துல பணம் இல்லை. அரசாங்கம் திவால் நிலையில போய்கிட்டு இருக்கு. திருப்பி ஆட்சியை பிடிக்கணும் வேற உங்களோட ரகசிய ஒரு திட்டம் ஒன்று இருக்கு. ஆசிரியர் ஓட்டு போட மாட்டேன், ஓய்வூதியத்தாரன் ஓட்டு போட மாட்டேன், எந்த சத்துணவு ஊழியர் ஓட்டு போட மாட்டேன், நர்ஸு ஓட்டு போட மாட்டேன், பால்வாடி டீச்சர் ஓட்டு போடாது, போறேன் வர்றேன் விவசாயம் பார்க்குறவன், மூடை தூக்குறவன், லேத்துல வேலை பார்க்குறவன், கார் ஓட்டுறவன், டிரைவர் எல்லாம் எவனையும் ஓட்டு போட மாட்டேன். சுருக்கமாக இதுக்கு வெட்டி போச்சு. அவங்க போராட போறாங்கன்னா அது ஜாக்டர்ஜியை பூரா நேற்றே அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் போராட போறோம், எங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம், எதுவும் கொடுப்பாருன்னு ஒண்ணுமே கொடுக்க மாட்டாருன்னு போல தெரியும். இனிமேல் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சுருக்கமாக நாங்கள் 21ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதம் இருக்க போறோம், பெரிய லெவலில் உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜாக்டோச்சி அமைப்பை 24 மணி நேரம் உங்க விஷயத்தையே பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நாட்டில் இந்த அரசாட்சி இந்திய கற்றுக் கொடுக்கணும் ஏன்னு சொல்ல மாட்டேங்க. ஆசிரியர் தானே நீங்க?
இன்னொரு மொழி கற்றுக் கொடுக்குறியா அப்படின்னு ஏன் நீங்க கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க? உங்க விஷயமே 1 லட்சம் சம்பளம் பத்தாது, 1.5 லட்சம் கொடு, 1.5 லட்சம் சம்பளம் பத்தாது, 2 லட்சம் கொடு, 3 லட்சம் சம்பளம் பத்தாது, 4 லட்சம் கொடு. உங்க விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்கியே. உனக்கு சமுதாய அக்கறை இருக்குல்ல, ஏலமானவன் அவனுக்கு ஒரு மொழி தெரியணும், அவனுக்கு ஹிந்தி படிக்கணும், அப்படி சொன்னா தெரியும் அவனுக்கு சுருக்குங்க. என்ன காரணம்? அதை சொன்னோம்னா நமக்கு சலுகை கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம். இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்திக்கு எதிர்ப்பா இருக்கு அப்படிங்கிறக்கா நீங்க படுத்துக்கிறீங்களா? நீங்க சமுதாய அக்கறையோட பேசுங்க. எதா இருந்தாலும் நேத்து டுட்டோரியல் கல்லூரியில ஏதோ ஒரு பள்ளி மாணவர் ஒரு ஆசிரியருக்கு ஹிந்தி வேணும்னு சொன்னதுக்கா போலீஸ் தூக்கிட்டு வந்துட்டாங்க, போய் கைது வந்துட்டாங்க. இது எவ்வளவு மோசமான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம். ஏன்னா அவன் கருத்தை சொல்றேன், நீ உங்க கருத்து ஹிந்தி கூடாதுங்கிற, அவன் படிக்கணுங்கிற, ஏழை மாணவர் படிக்கணுமே அவன் சொல்றேன். இதுக்கு கைது பண்ற? நானும் வேணாம்னு சொல்றேன். ஏய் நானும் இருக்கு, நான் ஹிந்தி வேணும்னு சொல்றேன், தமிழ் வேணாம்னு சொல்றேன். என்ன கைது பண்ணு முடிஞ்சா பார்ப்போம். என்ன அராசகமா இல்ல என்ன வாப்போடு சட்டமா? என்ன வெள்ளக்காரன் காலத்த மாதிரி கொண்டு வர பாக்குறியா நீங்க? ஹிந்தி வேணும்னு சொல்றப்ப உள்ள பிடிச்சி அடைக்கிறதா? நான் வேணும்னு சொல்றேன், என்ன பிடிச்சி உள்ளாடும். இன்னும் கொஞ்சம் தமிழ் வேணாம்னே சொல்றேன், என்ன பிடிச்சி உள்ளாடும். நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க, என்ன செக்ஷன் வேணாலும் போடு. இருக்கக்கூடிய நாட்டுல இந்திய சட்டத்தை பூரா என் மேல கோர்த்து விடு. நான் முடிஞ்சா வெளியே வர்றேன், முடியல செயல எடுத்து சாகுறேன். வைக்கிறியா? என்ன மிரட்டலாங்கிறீங்களா? நல்லதில்ல அதை பாத்துக்குங்க. 2200 கோடி அரசாங்கம் மத்திய சர்க்கார் கொடுக்காட்டாலும் அது நானே விடுவிச்சுட்டேன். அப்ப நீ விடுவியா? நானா விடுவிப்பேன்? அரசாங்கம் இருக்கு. இது ஒரு சாதனையை பேசுறாங்க சட்டசபை கூட்டிக்கிட்டு. மத்திய சர்க்கார் தேவையில்லை, நாங்களா 2500 கோடியா நாங்களா கொடுத்துட்டோம். கொடுப்பா, நீதான் அரசாங்க, நீ கொடுக்காம நானா கொடுப்பேன். அதை கொடுக்க மாட்டேங்கிறேன். நீ கொடுக்கலன்னா பள்ளிக்கூடத்தை எழுத்து மூட வேண்டியதேன். நீ பார்த்த பள்ளிக்கூடத்தை எழுத்து மூட முடியாது. வேணாம், கடனோட கழுத தொலைஞ்சிட்டு போகுது. கழுத 9 லட்சம் கோடி கடனா, 10 லட்சம் கோடி கடன் ஆகிட்டு போகுது. கழுதாக போகுது. நமக்கு என்ன? விடுறா, இதை எடுத்து குடுறா, இன்னொரு 2500 கடன் வாங்க, அவ்வளவு வேலை முடிஞ்சு வச்சு. இந்த இடத்துக்கு நீங்க வர்றியா? இதை உடனே பலமா உடனே ஊழியர் ஊரா அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைதட்டினாங்க. கைதட்டி என்ன பண்ண போற சொல்லு? பள்ளிக்கூடத்தை மூடிட்டு போப்பா. நீ போடல, நீ 2000 கொடுக்கல, பள்ளிக்கூடத்தை மூடிடுவாங்க. அந்த அச்சத்துல நீ ஒதுக்குற. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா. எங்களுக்கு ஹிந்தி படிச்சுட்டு ஆகணும், கூடுதலா 2 மொழி பேசிட்டு ஆகணும். மக்கள் 4 பாஷை தெரிஞ்சுதான் ஆகணும். நாடு விசித்திரனமா போய்கிட்டு இருக்கு, உலக விசித்திரனமா போய்கிட்டு இருக்கு. நீ வந்து ஒரு கூட்டுக்குள்ள ஒரு கொட்டாச்சுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு இதைத்தான் பேசணும், அதைத்தான் சாப்பிடணும், இப்படித்தான் தூங்கணும், அப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும் அப்படின்னா உங்க 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 மானியத்தில் நாங்கள் வாழலப்பா. நீங்க கொடுக்கக்கூடிய மானியத்தில் நாங்கள் வாழவே இல்லை. இது தப்பு, இதான் தப்பு. இனிமேல் பட்ஜெட் தேவையில்லை. போன வருஷத்துக்கு இந்த தடவை ஒன்று ஒரு 10 ரூபா கூட்டி பேப்பர் அறிக்கை விட்டுட்டு போங்கயா.